வெல்கம் டு ஐநூற்றுவர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாக். அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, நெய், கடலை மாவு. 1 கப் சர்க்கரையை எடுத்துக்கோங்க. நல்ல ரிஃபைன்ட் சுகர், அரை கப் கடலை மாவு, நன்றாக சலித்த தரமான கடலை மாவு அரை கப் எடுத்துக்கணும். 1 கப் நெய், தரமான உருக்கிய நெய் 1 கப். எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதில் 1 கப் சர்க்கரைக்கு அரை கப் கடலை மாவு, 1 கப் நெய். இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு கெட்டியான பாத்திரம், அடிப்பிடிக்காத பாத்திரத்தை எடுத்து அதில் 1 கப் சர்க்கரையை எடுத்து போட்டுக்கோங்க. அரை கப் தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து பாகு காய்ச்சணும். இப்போ 5 நிமிடம் நன்றாக கொதி வந்து பாகு லேசாக கம்பி பதம் வரும். இந்த மாதிரி கம்பி பதம், நல்லா பாகு கம்பி பதமாக வரும்பொழுது கடலை மாவை கொட்டி கிளற வேண்டும். நன்றாக கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். மஞ்சள் நிறமாக மாறும். தரமான கடலை மாவு சர்க்கரையோ பாகோடு சேர்ந்து நல்ல மஞ்சள் நிறமாக பார்ப்பீங்க. இப்போ 1 கப் நெய்யில் பாதி கப் நெய்யை விட்டு கைவிடாமல் கிளறணும். அந்த அரை கப் நெய் உறிஞ்சியவுடன் மீதி இருக்கும் அரை கப்பை ஊற்றி நன்றாக கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சுருண்டு வரும். ஒரு தட்டில் நெய் விட்டு மைசூர் பாகு ஊற்றுறதுக்கு தட்டை ரெடி பண்ணிக்கங்க. கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். மஞ்சள் நிறமாக சுருண்டு ஒட்டாமல் மைசூர் பாகு ரெடியாகிட்டே இருக்கு. சுருண்டு சுருண்டு வரும். வெளுத்து நன்றாக நுரை கட்டி ஏர் பபிள்ஸ் பார்ப்பீங்க. நல்ல பதத்துக்கு வரும்பொழுது கடலைமாய் நன்றாக வெளுத்து காணும்பொழுது அருமையான சாஃப்டான மைசூர் பாகு ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ உடனே எடுத்து அந்த தட்டில் எடுத்து ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிய உடனே லேசாக அந்த தட்டை ஒரு தட்டி விட்டால் நன்றாக மைசூர் பாகு செட் ஆகிடும். இப்போ சிறிது நேரம் ஆறியவுடன் பீஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மைசூர் பாகு 10 நிமிடத்தில் ரெடி ஆயிடுச்சு.